காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி விலக போறதா சமீபத்துல சில நியூஸ் வந்துச்சு. ஆனா இதுக்கு பதிலடியா உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிக்கிட்டே வர இந்த நேரத்துல கூட்டணி தொடர்பா பல கட்சிகள் தங்களோட அரசியல் வியூகங்களை திட்டம் போட்டுட்டு வராங்க. இந்த நிலையில ரீசெண்டா டிஎம்கேவும் காங்கிரசும் கூட்டணியில இருந்து விலக போறதா வதந்திகள் பரவுச்சு. இதுக்கான பதிலா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைய மேடையில வச்சுட்டே அவர் முன்னாடியே பதில சொல்லிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில பேசின துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள்ல இந்த நிகழ்ச்சி நடந்தது இன்னும் சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த நிகழ்ச்சியோட அழைப்பிதழ்ல உதயநிதி ஸ்டாலினோட பெயரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பெயரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பெயரும் போடப்பட்டிருக்கு. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் நிகழ்ச்சிக்கு வரும்போது செல்வ பெருந்தகை கிளம்பிட்டாரு. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து அவசர அழைப்புனால கிளம்பிட்டாரு. கடைசி வரைக்கும் அவரு வரமாட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள செல்வ பெருந்தகை வந்துட்டாரு. அப்ப உதயநிதி ஸ்டாலின், இன்னும் தேர்தல் வர்றதுக்கு 4 மாசங்கள் கூட இல்ல. இந்த ஜனநாயக போர்ல நம்முடைய கொள்கை நிச்சயமா வெற்றி அடையும். தமிழகத்துல குறைந்தது 200 சட்டமன்ற தொகுதியில இந்த கூட்டணி வெற்றி பெறும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையா ஆட்சி அமைப்பார்னு பேசியிருக்காரு. இது மூலமா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Stay tuned for more updates.